ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இல்லத்தரசிகளுக்கெலாம் ரொம்பவே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து அதோட ஜூஸை எடுத்துட்டு தோலை தூக்கி குப்பையில் போடுவோங்க. இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு எலுமிச்சை பழத்தோட தோலையும் பொக்கிசம் மாதிரி சேர்த்து வைப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த எலுமிச்சை பழத்தோட தோல் வந்து அவ்வளோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற எலுமிச்சை பழத்தோட சாரை விட அதோட தோலில் தாங்க அதிக விட்டமின் சத்துலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட தோல் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் வந்து நான் ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு எலுமிச்சைப்பழம் சீசனில் நிறைய எலுமிச்சைப்பழம் கிடைக்குங்க. விலை மலிவாகவும் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து கேரி பேக்கில் போட்டு வச்சுருவோம். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பழமாக அழுக ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ எலுமிச்சைப்பழம் வாங்கினாலுமே அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட சாரை வந்து பிழிஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அந்த எலுமிச்சைப்பழம் ஜூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாரை வந்து எடுத்துட்டு அதோட தோலை வந்து இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு நீங்கள் கட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையானப்போ ஒவ்வொரு தோலாக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் மூடி எடுத்துருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன பவுல் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தோட தோலை வந்து வச்சிடலாங்க. வச்சுட்டு இது உள்ளே வந்து பேக்கிங் சோடா இருக்குது பாருங்கள், அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் வந்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருங்க. நம்ம நிறைய சாப்பாடு பொருட்கள்லாம் வந்து வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சாப்பாடு பொருள்லேருந்து வாடை வந்து நம்மளுக்கு வரும். அது ரொம்ப வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜை வந்து திறக்கும் போதும் மூடும் போதும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா இந்த எலுமிச்சை பழமும் பேக்கிங் சோடாவும் கெட்ட துர்நாற்றத்தை எடுத்துருங்க. இது வந்து ரொம்பவே சூப்பரான டிப்ஸுங்க. நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற டிப்ஸு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம கத்தியில் வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நார்மலாக நம்ம கழுவுனா கூட அதோட வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து அந்த கத்தியில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பழத்தோட தோலை எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா அதோட வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து உடனே வந்து நமக்கு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் கூட அந்த வெங்காயம் கட் பண்ணும்போது அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம என்ன தான் வந்து கழுவுனாலுமே அது போகாது. அந்த மாதிரி டைம்லையும் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பழத்தை தோலை எடுத்துட்டு நம்ம கையில் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். கையே வந்து லெமன் ஸ்மெல்ல ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெங்காய வாடை வந்து கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. இது வெங்காய ஸ்மெல்லுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏதாவது நான்வெஜ் சமைச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் போகிறதுக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த டிப்புக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இருக்குது பாருங்கள், அதையுமே சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தோட தோலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அடியில் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக அழுக்கெல்லாம் வந்து படிஞ்சிருக்குங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ்ஷை வந்து டூத் ப்ரஷ்ஷை இதில் வந்து அப்படியே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்து கலக்கி விட்டு அந்த டூத் ப்ரஷ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருங்க. நம்மளுக்கு டூத் ப்ரஷ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும், எந்த கிருமியும் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 10 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரஷ்ஷையும் வந்து ஒரே டம்ளரில் போட்டுறாதீங்க. ஒவ்வொருத்தவங்க ப்ரஷ்ஷையும் வந்து தனி டம்ளரில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கலாங்க. இதில் வந்து 7லேருந்து 8 எலுமிச்சை பழத்தோட தோல் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. அதாவது இந்த எலுமிச்சை பழத்தோல் வந்து நல்லா வந்து கொதித்து, அதாவது இந்த தண்ணி வந்து பாதி அளவுக்கு நமக்கு கொதித்து சுண்டி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சாதான் இந்த எலுமிச்சை பழத்தோட தோலில் உள்ள சத்து எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இருக்குங்க. அதனால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து ஆற விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா சேர்த்தோன்னே நல்லா நுரைச்சி பொங்கி வருங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அந்த நுரையெல்லாம் அடங்கிருங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் லிக்விடை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம க்ளீனிங் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்கிறத வந்து நம்ம பாத்ரூம் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். க்ளீனிங் டிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிச்சன் சிங்க்கு க்ளீன் பண்ணுறது தாங்க. இந்த சிங்க் வந்து பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு பவுலில் இந்த லிக்விட் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், உப்பு இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம எலுமிச்சை பழத்தோட தோலை வந்து தொட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சிங்கில் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு, அதாவது சிங்க், அதுக்கப்புறம் சிங்க்குக்கு மேலே உள்ள டைல்ஸு, பைப்பு எல்லாத்துலேயுமே இதை வந்து நம்ம தொட்டு தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம்
நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிங்க் வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்குங்க. அதாவது எவ்வளோ டல்னஸ்ஸாக இருந்தாலுமே நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும். அதே சமயம் கிருமிகளும் இல்லாமல் இருக்குங்க. எலுமிச்சைப்பழம் தோலில் வந்து நிறைய கிருமி நாசினி இருக்குங்க. அதனால் நமக்கு சிங்கில் உள்ள கிருமிகளை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். அதே சமயம் பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு டைம் இல்லைனாலும் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தோலை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்ல ஒரு லெமன் மணத்தோடு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் தாங்க. கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம சமைச்சு முடித்தோடனே, அதாவது ஒரு நாளைக்கு 3 வேளை சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வேலையும் சமைச்சு முடித்தோன்னே லைட்டாக இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சாலே போதுங்க. ரொம்பவே நீட்டாக க்ளீன் ஆயிரும். எண்ணெய் பிசுக்கு இல்லாமலும் இருக்குங்க. அதே சமயம் கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லைங்க, கேஸ் ஸ்டவ் பின்னாடி அந்த டைல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதையுமே இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிடலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் வந்து நம்ம கொஞ்சம் அலுப்பு பார்க்காம செஞ்சோம்னா நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. அதாவது நம்ம கவுண்டர் டாப் எல்லாமே பார்க்குறதுக்குமே கிச்சனே நீட்டாக இருக்குங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த க்ளீனிங் ஃப்ரிட்ஜு தாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம அந்த கைப்பிடி இருக்குது பாருங்கள், ஓப்பன் பண்ணுற சைடு, அந்த சைடு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அழுக்காகுங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜை அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த சைடில் வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரேயை வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சா போதுங்க. ரொம்பவே நீட்டாக ஆயிருங்க. நீங்கள் டெய்லி வந்து உங்களால் பண்ண முடியலன்னா 2 டேஸ்க்கு 1 டைம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜு வந்து பார்க்கறதுக்கு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்குங்க. அதே போல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ணாடியெலாம் இருக்கும் பாருங்கள், இதெல்லாமே வந்து அடிக்கடி அழுக்காகுங்க. இதையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டாலே போதுங்க. ரொம்பவே நீட்டாக க்ளீன் ஆயிருங்க. இதுக்காக நம்ம நிறைய காசு கொடுத்து கடைகளில் இந்த க்ளீனர்லாம் வாங்கி துடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரு லிக்விட் போதுங்க, ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிடும். அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வாட்டர் கேன் வாங்கி யூஸ் பண்ணுவாங்கங்க. இதில் தான் வந்து அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேனை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து லெமனோட தோல் இருக்குது பாருங்கள், அதை வந்து இது உள்ளே வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணுங்க. நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டைம் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இதில் உள்ளே வந்து ஒரு மாதிரி கொலன்னு இருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வந்து இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லெமன் போட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் பேட் ஸ்மெல்லும் இருக்காது, நல்லாவே சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. நீங்கள் ஃபில்டர் வந்து தினமும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது, கிருமிகளும் இருக்காது, பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பக்கெட்டில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. இது கூட நம்ம வீடு துடைக்கிறதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லெமன் ஸ்ப்ரே இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கலாம். அதில் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வீடு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்தாலும் போயிடும். அதே சமயம் எறும்பு தொல்லை இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கிருங்க. அதே சமயம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து வீடு துடைக்கும் போது நல்லாவே சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாக வீடு தொடச்சி முடிச்சுட்டேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் வீடு தொடச்சி பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த லெமன் ஜூஸோட சோடா உப்பு சேர்த்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ இதோட சோப்பு தூள் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டு அதோட மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. இப்போ இதை வச்சு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோங்க. உங்கள் வீட்டு பாத்ரூமில் வந்து உப்பு கரை நிறையா இருக்குது, அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஆசிடு இந்த மாதிரி க்ளீனர்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டைம் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து எனக்கு அந்த சுவரில் அந்த தண்ணி போகிற மேலே இடத்துல தான் வந்து உப்பு கரையாக இருக்குங்க. அந்த சைட்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். அதே போல் பாத்ரூம் கீழே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க. தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரையெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா லெமன்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக கரையெல்லாம் போகிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். சுவர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. உப்பு கரை இருந்தால் அந்த மாதிரி தேய்க்கும் போது நமக்கு உப்பு கரெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிருங்க. நம்ம வந்து ஆசிட் அந்த மாதிரிலாம் போட்டு தேய்க்கிறத விடவும் இந்த மாதிரி நம்ம இயற்கையான பொருட்களை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா தேய்ச்சி விட்ட பிறகு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக நீட்டாக பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. உங்கள் பாத்ரூம் எப்போவுமே நீட்டாக இருக்கும். அடுத்து க்ளீனிங் டிப் எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு சூப்பரான ரெசிபி வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தாங்க. லெமன் ரைஸ் தானே, இதில் என்ன வந்து இருக்குது, இது எங்களுக்கு செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் மசாலாலாம் சேர்த்து அரைச்சி லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள். இனிமேல் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் செய்வீங்க. அதோட டேஸ்ட் வந்து அந்த லெவலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து நம்ம அரைக்கணுங்க. அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இது தாங்க. தேங்காய்
துருவல் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது கூட கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க. தண்ணி விடாமல் நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதை அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சோன்னா இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு கிளாஸில் 1.5 லெமனை ஜூஸாக பிழிஞ்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், உப்பும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பொரிய அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இருக்குது பாருங்கள், அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து காட்டின வீடியோவில் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியலங்க. அதனால் உங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் அதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம வந்து அந்த லெமன் ஜூஸ் வந்து கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்து கிளறிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சரிங்க, என்னால் முழுமையாக வந்து வீடியோவில் காட்ட முடியல, எப்படி வந்து அது மிஸ் ஆச்சு கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுபடி வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான மசாலா லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சைடிஷுமே தேவையில்லைங்க. இதிலே வந்து நம்மளுக்கு புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அப்படியே கூட சாப்பிட்றலாம். நான் இன்றைக்கி இந்த லெமன் ரைஸோட பீன்ஸ் கறி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதோட சேர்த்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. எப்போவுமே வந்து லெமன் ரைஸுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடாம ஒரு டைம் வந்து இந்த மாதிரி பீன்ஸ் கறி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த கறி தான் வச்சு சர்வ் பண்ணேன். டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த பீன்ஸ் கறியோட ரெசிபி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதோட ரெசிபியை வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி மசாலா லெமன் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சொல்லியிருக்க குறிப்புகளும் பயனுள்ளதாக இருந்திருக்கும், இந்த ரெசிபியும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து லைக் கொடுத்துட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.